வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தென்காசியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்ட அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. முதல்வர் கலந்து கொள்ளும் விழா மேடை மெயின் ரோட்டிலிருந்து 400 அடி தூரம் அமைக்கப்பட்டு இருந்தது. முதல்வர் செல்வதற்காக பிரத்யேகமாக தனியார் நிலத்தில் 400 அடி தூரத்துக்கு தார் சாலை போடப்பட்டது. அதன் இருபுறமும் முதல்வரை வரவேற்க விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன. காலை முதலே லேசான மழை மற்றும் காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. இதனால் விளம்பர பதாகை காற்றின் வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தள்ளாடியது. முதல்வர் வரும்போது விளம்பர பதாகைகள் ரோட்டில் கவிழ்ந்தால் என்னவாகும் என பதறிய தொண்டர்கள் விளம்பர பதாகையை தங்கள் கைகளினால் முட்டு கொடுத்து தாங்கியபடியே நின்றனர். இதனை பார்த்த பொதுமக்கள் முதல்வர் வராருன்னு காற்றுக்கு தெரியுமா என கிசுகிசுத்தனர். கோவையில் நவம்பர் 11ஆம் தேதி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் GST வரி குறைப்பு பாராட்டு விழா நடக்கிறது. பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமை வகிக்கிறார். விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். பல்லடம் வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் கண்ணையன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. GSTயில் உள்ள வணிகர்கள் தங்கள் கணக்குகளை சமர்ப்பிப்பதில் இருக்கிற கடுமையான விதிகளை எளிமைப்படுத்த கோரி மாண்புமிகு மத்திய நிதியமைச்சரிடம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு 11 கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. வருகின்ற 11ஆம் தேதி கோவையிலே நடைபெற இருக்கின்ற அந்த விழாவிலே நம்முடைய வணிகர்கள் அந்த கேள்விகளை அம்மையாரிடம் கேட்க அவர் அதற்கு உண்டான பதில்களையும் தீர்வையும் தருவதாக சொல்லியிருக்கிறார். எனவே அனைத்து வணிக பெருமக்களும் நம்முடைய நலன் கருதி அனைத்து வணிகர்களும் அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டுமாய் பேரமைப்பின் தலைமையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சில 17 அமுல்படுத்தும் போது ஏற்பட்ட அந்த விதிகாசார விதிகளுக்கு நோட்டீஸ் பல மடங்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன எழுத்து பிழை 11A 10A அப்படி சின்ன எழுத்து பிழைக்கெல்லாம் அதிகபட்சமான அபராத தொகைகள். அடுத்தது வணிகர்களை இந்த GST அதிகாரிகள் ஒரு மரியாதை கொடுத்து நம்மளை ஒரு வியாபாரிகளை வசூல் செய்து வருமானத்தை தருகிற வியாபாரிகள் சரியான அது ஒரு குற்றவாளிகளை போர் நம்மளை பயன்படுத்தியிருக்கார்கள். அதெல்லாம் அந்த அம்மா கிட்ட சொன்னோம். நம்ம சொன்னதனுடைய மறுநாளே யூபியில் நடைபெற்ற ஒரு அதிகாரிகள் கூட்டத்தில் வணிகர்களை கண்ணியமாக நடத்தணும்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. இன்ற தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு GSTயில் உள்ள பல்வேறு வணிகர்களுக்கு கடினமாக இருக்கின்ற விதிகளை தளர்த்துவதற்கு நாங்கள் முன்னெடுத்து அந்த கோரிக்கைகளை வைக்க இருக்கின்றோம். திருச்சி மாவட்ட விவசாயிகள் இன்று காவிரி ஆற்றில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்பதால் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வயலில் விளைந்த 2 டன் தக்காளிகளை காவிரி ஆற்றில் கொட்டினர். கடந்த 1 மாத காலமாக தக்காளி விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விளைவித்த தக்காளிக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. புரோக்கர்கள் கைங்கரியத்தால் விலை உயர்வுக்கு வழியில்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குமரினர். தக்காளிக்கு உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.